Hey guys, சப்த சகரதா சே எலோ சைட் பி, ஏழு கடலுக்கு அப்பால் சைட் பி. சைட் ஏவாவது பரவாயில்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ட்ராஜிக் டார்க் மோடுன்னு பார்த்தா இது வந்து மூவி ஃபுல்லாகவே ஒரு டார்க் மோடில் தான் ட்ராவல் ஆகும். மூவி ஃபுல்லாகவே டார்க் மூடில் தான் ட்ராவல் ஆகும். இந்த சென்ஸ் கொஞ்சம் ஸ்டோரி வந்து என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் திடீர்னு அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் வந்து இதுக்கு தானா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிடும். ஸோ ஃபுல் ஸ்டோரியும் என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்தா தான் அதோட டெப்த் புரியும். ஸோ நீங்கள் ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த 2 பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஜஸ்டிஃபையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைத்ரா சே அச்சர் தான் ஒரு என்ன சொல்கிறது பாசிட்டிவ் ஹோப் ஸ்டோரி அப்படி கொண்டு போகிறது. போத் ரக்ஷித் ஷெட்டி, சைத்ரா சே அச்சர் அவங்க 2 பேருமே என்ன சொல்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி ஒரு போல்ட் ரோல்ஸ் எடுத்து தே ஹவ் லிவ்டு. இந்த படத்தில் மெயினாக ஃபைட் 2 ஃபைட் இருக்கும். சைடு ஏலையும் ஃபைட் இருக்கும், ஒரே ஒரு ஃபைட், பட் அது வேற லெவலில் இருக்கும் ஜெயிலுக்குள்ளே. இது வந்து ஃபுல்லாக சிட்டியில் அவுட் ஆஃப் ஜெயில். எப்படி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கேரக்டர்ஸ் லிங்க் ஆகி ஸ்டோரி போகுதுன்னு ஒரு கேரக்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்கிற ரோல் வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே வந்து அன்னெசரியே கிடையாது. இல்லை என்ன சொல்கிறது, ஒரு குவினிக்கு ஹஸ்பண்டாக ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாட் ஸ்டோரிக்கு. ரக்ஷத்க்கு ஒரு ஃப்ரெண்டு ஜெயிலில் இருப்பார், அவரு கூட தான் அப்படியே ஸ்டார்டிங்கில் ட்ராவல் ஆகும் இந்த பார்ட். அவரும் ஒரு விதத்தில் இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பரம்பா பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சுனில் எஸ் பரத்வாஜ் எடிட் பண்ணியிருக்காரு. அத்வைதா குருமூர்த்தி அவர் தான் சினிமாட்டோகிராஃபி. அவர் கேப்சர் பண்ண சீன்ஸ்லாம் எஸ்பெஷலி ஃபைட் சீன்ஸ், மற்ற எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபேண்டாஸ்டிக். ஃபைட் சீன்ஸ் ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக எனக்கே அது இம்பேக்டாக இருந்ததுன்னா ஸ்டோரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டார்க் மூடில் போடுறதுனால ஒரு ஹீரோயிசம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பான்டேனியஸ் ஹீரோயிசம். எதுக்கு ஹீரோயிசம், இது ஆக்சுவலாக தன்னோட லைஃப்பை விட மற்றவங்க லைஃப்காக தான் இந்த ஹீரோவோட கான்செப்டே இருக்கும், ஒர்க் பண்ணுறது, லிவ் பண்ணுறது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைட்டே பண்ண முடியாது, இருக்காது, இவர் ஃபைட்டே பண்ண மாட்டாருன்னு நினைக்கும் போது தான் ஜெயிலில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன், ஜெயிலில் அவரோட அந்த ஒரு அக்ரெஷன் வந்து வெளியில் வரும். இது இவ்வளோ நாள் அவர் பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்றதே தோணும். இதில் வந்து அது ஓப்பனாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ நினச்சா அதை நடத்தி காட்டுறதுக்காக ஆக்சுவலாக ஃபைட்டை தாண்டி மர்டர் நெகட்டிவ் ஷேட்ஸும் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஸோ சரண்ராஜ் அவர்கள் தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ப்ரைம் வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.